ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, கேப்டன் ரஞ்சித்தோடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி பயணிக்குது. ஸோ இன்னும் 6 வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் இனிமேலாச்சும் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே இந்த பிக் பாஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிரலாம் சுவாரஸ்யமான நாட்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, அந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அப்புறம் வந்து பொம்மை டாஸ்க் ஒரு 2 நாள், இந்த டெவில்ஸ் ஒரு 2 நாள், விஜய் சேதுபதி எபிசோடு ஒரு நாள் 2 நாள். ஸோ இந்த மாதிரி மொத்தமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 63 நாட்களில் ஒரு 10 நாள் சொல்லலாம். கரெக்டாக சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி. மற்றபடி இந்த சீசனில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புலப்படலை. ஸோ அந்தளவுக்கு இந்த சீசன் வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ரஞ்சித் கேப்டன் ஆன பிறகு இப்போ இந்த வீட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இந்த வீடு வேறு நியூ ஃபார்மெட் வந்து ஒன்று வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணுவோம். ஒரு நியூ டாஸ்க் கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செர்வன் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு பொறுமை சோதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா செர்வன்ட் மாஸ்டர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, அது ஏகப்பட்ட ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு செர்வெண்ட். ஸோ ஒரு ஆள் மாஸ்டர், ஒரு ஆள் செர்வெண்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ராணவ் சௌந்தர்யா சரியான பேர், மஞ்சரி ஜாக்லின் சரியா எப்படி இருக்கு பாருங்கள். மஞ்சரி ஜாக்லின் கூட போடல, மஞ்சரி அருண், இந்த மாதிரிலாம் போட்டு விட்டோன்னு வைங்க சும்மா பட்டே கிளப்பும். விசாலையும் தர்சிகாயும் போட்டு விட்டாலும் அவங்க ரவ் பண்ணிட்டு தெரிவாங்க. இந்த அது ஒரு தாடி பாலாஜியும் நம்ம அவங்க பேர் என்ன நித்யாவும் பண்ண மாதிரி 2 லவ் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களும் அதை மட்டும் போடாமல் இல்லை விசால் மஞ்சரியோட போட்டு விட்டுருணும், போடா சாவுடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரஞ்சித்துக்கு சரியான ப்ரெஷர் இருக்க போது இந்த வீக் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். சரி, நாமினேஷன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. நான் நாளைக்கு காலையில் ஒரு க்ளீனான நாமினேஷன்ஸ் வந்துடும். ஸோ அதை வந்து போடுறேன். பட் எனக்கு வந்த தகவலின்படி இப்போ வந்து இருக்குது. இது மேபி அஃபீஷியல் சோர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் இது வந்து நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ் தான். சரிங்களா, ஸோ அதனால் நம்ம நம்பலாம். ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே. ஸோ மஞ்சரி வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் மஞ்சரி வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இதில் வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ அது ஒன்று இருக்குது, அது ஒரு மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த 2 இதுலேயும். ஏன்னா மாஸ்டர் செர்வெண்ட்டில் யார் வாங்குறாங்க அவங்க க்ரூஷியல், அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். சரிங்களா, அவங்க வந்து அடுத்த வாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான வாரம். ஏன்னா ஃப்ரீ டாஸ்க் இருந்துடலாம் இன்னும் இந்த வாரத்துக்கு நீங்கள் நாமினேஷன் எடுத்துட்டிங்கன்னா. அதே மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ, அதுக்கு மேலே இருக்காது. இனிமேல் வர வாரங்களில் வீடு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டார் விஜய் சேதுபதி. 2 எவிக்ஷன் சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. 2 எவிக்ஷன் தான் அடித்து நகர்த்திட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஓகே, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் போன வாரம் மிஸ்ஸு, இந்த வாரம் உள்ளே மாட்டிட்டாங்க. ஓட் பர்சன்டேஜ் பார்த்துருவோம் இந்த வட்டம் எப்படி இருக்குன்ட்டு. தீபக் கிடையாதுங்க, தீபக் வந்து இந்த வாரம் வந்து வரல. இந்த வாரம் வந்து முடிச்சு விட்டாங்க தீபக். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, நல்லா எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கியிருக்காரு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்பு. அதனால் தீபக் கிடையாது. சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 2மே எப்பயுமே வந்துடுவாங்க. ரயான் கோவா கேங் உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ ஜெஃப்ரி மட்டும் எஸ்கேப் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஜெஃப்ரி வரானா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும். என்ன போனாலும் கேப்டன் ஆகிட்டா தப்பிச்சிட்டான், இந்த வாரம் உள்ளே வருவான்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ஒரு கோவா கேங்கில் ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. ஸோ ஜெஃப்ரியா ராயனான்னு தெரில, மேபி யாருன்னு பார்ப்போம். சரியா, அடுத்து விஷால், முத்துக்குமரன், சரிங்களா, சத்யா. ஸோ விஷால் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம் வந்து அப்படியே படுத்துருச்சு. விஜய் சேதுபதி சொன்னோடனே ஃபீல் பண்ணுறாப்புல, ஐயோ நான் எதுவும் பண்ணலையேன்ட்டு. நீ ஒரு வாரமாக இல்லை, இந்த வாரம் மட்டும் இல்லை, நீ வந்த நாள்லேருந்தே ஒன்றுமே பண்ணலையே விஷால் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கண்டிப்பாக வருவாருங்கிறது தெரியும். அவரோட ஓட் பர்சன்டேஜ் அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வந்து நல்ல சந்தோஷம். சத்யா, சட்டையிலா சத்யா, அப்புறம் தர்ஷிகா மற்றும் ராணவ். ஸோ தர்ஷிகா அவங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவங்க மேலே. ஸோ அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராணவ், சரிங்களா, ஸோ ராணவ் உள்ளே வந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வீக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராயன் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் ரயான். சரியா, அடுத்து இந்த வாரம் நல்லா விளாண்டாங்கன்னா மேபி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இந்த வாரத்துக்கு கிடையாது, எப்படியும் அடுத்த வாரத்து தானே. ஸோ இந்த வாரம் வெளியே போனால் போயிருந்து தான். ஸோ ரயான் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் சத்யா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். சரிங்களா, இந்த வாரம் ரொம்ப க்ரூஷியல் அப்படின்றதுனால அடி வேறு மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லிடுறேன், ஹன்ஷிதா, சௌந்தர்யா, ஜாக்கு, சரியா, ஜெஃப்ரி,
இல்லை ரயான் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க 4 விஷால், முத்து, சத்யா, தர்ஷிகா அண்ட் ராணவ். ஸோ 9 பேர் மொத்தம். வேற லெவல். இதில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் தீபக் வந்து இந்த வட்டம் வராதது அது எப்படின்னு தெரில. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடம் கேப்டன் இருந்திருக்காங்க, அடுத்த வாரம் வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணிப்போம். மேபி 10வது ஆள் வந்து தீபக்கா இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.